கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த நாளிலும் உண்டாகட்டும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 38 வருஷமா வியாதியாய் படுத்து கொண்ட ஒரு மனுஷனை இயேசப்பா பார்க்கிறார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொல்றார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயே என்று கேட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசப்பா ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். தூதர்கள் எப்பொழுதாவது வந்து அந்த ஆட்டு வாசல் அருகே வந்து கலக்குவார்கள். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த குளம் கலக்கப்படும் போது அந்த இடத்துல அவர்கள் போகும்போது முதலாவது யார் போகிறார்களோ அவர்களுக்கு சொஸ்தமாகும். இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த சகோதரர் அதே இடத்துல 38 வருஷமாக வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார். அப்போது வியாதிஸ்தன் சொல்கிறார் 7வது வசனத்தில், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொன்று எனக்கு முந்தி விடுகிறான்னு சொல்லுகிறார். எனக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த மனுஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திற்கு கிறிஸ்துவுக்காக ஷைன் பண்ண நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை என்று நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, பாட ஆரம்பிங்க. இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்குது, யூ ட்ரை டு சம்திங். கொஞ்சம் அது முயற்சி பண்ணுங்க. பாருங்கள், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்குறார். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை தேடி வருவார், நமக்கு அற்புதம் செய்வார், தேவைகளை சந்திப்பார். நிறைய விஷயங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்த பின்பு நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த நன்மைகளெல்லாம் ரொம்ப அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆஃப்டர் ஆல் எனக்கே கர்த்தர் அந்த ஆசைத்தை கொடுக்கும்போது எங்களை ஏமாத்துறோம். ரொம்ப வருஷமாக கடனாக இருக்கிறீங்களா? பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? நிரந்தரமான வேலை இல்லையா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்க மாட்டேங்குது, என்ன பார்த்து தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? மன உளைச்சல் தானே, ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கு. மாதம் பிறக்குது, 5 நாள் கூட கையில் வாங்குகிற சம்பளம் பத்த மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த தேவைகள் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிள்ளைங்க படிப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கஷ்டப்பட்டுருக்கீங்கள? கர்த்தர் சொல்கிறது பாருங்கள். அந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தையை கர்த்தர் கேட்டு சொல்கிறாரு, நான் இறங்குவதற்கு போவதுக்குள்ளாக வேறொரு இறங்கி விடுகிறான். ஏசப்பா அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்திரு, உங்கள் கடன் அடைக்க கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் எழுந்திருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நாசங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் எழுந்திருக்கிற பட்சத்தில் கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தருவார், அதிசயங்களை செய்வார், ஆசீர்வாதங்களை ஊற்றுவார், அற்புதங்களை செய்வார். அவரால் கூடாத ஒன்றுமே கிடையாதுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்பட்ட ஒரு சகோதரர் இடத்தில் வந்தார். மனசு உடைஞ்சு போய் வந்தார். பாவத்தில் மூழ்கி இருக்கிறேன், என்னால் முடியல பிரதர், ரொம்ப அதிகமான பாவம், ரகசிய பாவம், என்னால் முடியல, நான் ஜெபிச்சு பார்த்தேன், முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய பலவீனங்கள் எது என்று அவருக்கு தெரியும். இதில் நீங்கள் சக்ஸஸ் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப்ஸ் வைங்க. எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கோ அதை விட்டு விலகுங்க, அதை விட்டு எழுந்துருங்க. உங்களுக்கு என்னென்னலாம் டிஸ்டர்பாக இருக்கோ அதில் முதல் ரைட் பண்ணுங்கள். எங்கே போனால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அதெல்லாம் ரைட் பண்ணுங்கள். அதெல்லாம் விட்டு விலகுங்க, எழுந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னேன். அதை விட்டு விலகுங்க, அற்புதம் செய்வார்னு சொன்னேன். அவர் ரைட் பண்ணிவிட்டு அவர் அழகாக போயிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டு எது இதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லி எழுதிட்டு அதை ஒவ்வொன்றா விட்டு விட்டு விலக ஆரம்பித்தார். நல்லா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசுதமாக இருப்பீங்க. சொஸ்தமாக என்று விரும்புகிறாய் என்று கேட்டவர்
எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லியிருக்கிறார். இந்த தினத்தில் உங்களை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ அன்பு பூரணமாய் கடந்து வரட்டும்பா. அற்புதங்கள் உண்டாகட்டும், அதிசயங்கள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். எதுவெல்லாம் அவர்கள் பல வருடங்களாக தடுமாறிக்கிட்டு இருக்கிறார்களோ, படிக்க முடியாமல், தியானிக்க முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல், பாவத்தில் விழுந்து, சாபத்தில் விழுந்து, அக்கிரமத்தில் விழுந்து, கடலில் விழுந்து தடுமாற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாள் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், பெரிய காரியம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.